மறைந்த தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவரது உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரை பிரபலங்களும் அங்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், தற்போது களத்தில் நிலவக்கூடிய சூழல் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மறைந்த கேப்டன் அவர்களுடைய உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த அவர்களுடைய உடலுக்கு பல்வேறு முக்கிய நபர்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது இருள தொடங்கி இருந்தாலும் கூட அந்த பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுடைய கூட்டம் என்பது குறைந்தபாடில்லை. தொடர்ச்சியாக அவர்களுடைய வருகையும் அதிகரித்து வந்த வண்ணம் தான் இருக்கிறது. பரபரப்பாக வாகனங்கள் இயங்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த சாலையில் மனித தலைகள் மட்டுமே தென்படுகின்றன. அந்த அளவிற்கு பொதுமக்களும் தொண்டர்களும் தொடர்ச்சியாக விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஊர்வலமாக வந்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அரசியல் பிரபலங்களும் தொடர்ச்சியாக ஒவ்வொருவரோடு அஞ்சலி செலுத்தி வந்தனர். இது போன்ற இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நாளை மாலை 4:45 மணி அளவில் தான் கேப்டனுடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தேமுதிக தலைமை அலுவலகத்திலேயே அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நேரம் என்பது தேமுதிக அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலை, அந்த போக்குவரத்து என்பது மிகவும் அதிக அளவில் வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதி. ஆனால் தற்பொழுது அங்கு மனித உருவங்கள் தற்பொழுது வரை கேப்டனுடைய உடலுக்கு திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் மட்டுமே அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் அவர்களுடைய தொண்டர்களுக்கு தற்பொழுது வரை அனுமதி அளிக்கப்படவில்லை. ஒருவேளை நாளை அனுமதி அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது இன்று இரவு நேரம் கடந்த பின்னர் அனுமதி அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் கேப்டன் பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்தவர் என்பதால் அந்த துறைகளை சேர்ந்தவர்கள் உடன் பணிபுரிந்தவர்கள் அனைவருமே ஒவ்வொருவராக வந்து தற்பொழுது தங்களது இறுதி அஞ்சலியை கேப்டனுக்கு செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தான் கேப்டனுடைய உடலுக்கு பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் தொண்டர்களுக்கு அனுமதி அளிக்க முடியாத ஒரு சூழலானது நிலவுகிறது. எனவே இவர்கள் திரைப்பிரபலங்கள் எல்லாம் வந்து சென்ற பின்னர், அரசியல் பிரபலங்கள் எல்லாம் வந்து சென்ற பின்னர் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அனுமதி அளிக்கப்படவில்லை என்றாலும் கூட தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கூட்டமானது குறைந்தபடில்லை. தொடர்ச்சியாக கூட்டம் என்பது அதிகரித்து வந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் கேப்டனை கடைசியாக ஒரு முறை பார்த்து விட வேண்டும், அவருக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்திவிட வேண்டும் என்ற நோக்கில் தொடர்ச்சியாக தொண்டர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் அந்த பகுதியில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இன்று இரவு நேரம் கடந்த பின்னரோ அல்லது நாளையோ கேப்டனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு பொதுமக்கள் ரசிகர்கள் தொண்டர்களுக்கு அனுமதி அளிக்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த பகுதியில் மிக அதிக அளவில் கூட்டமானது கட்டுக்கடங்காத வகையில் தான் இருக்கிறது. அந்த தேமுதிக அலுவலகம் கோயம்பேடு பகுதியில் அமைந்துள்ள நிலையில் அது பிரதான சாலையினுடைய மிக அருகிலேயே அமைந்திருப்பதால் இந்த கூட்டத்தினை கட்டுப்படுத்துவதும் காவல்துறையினருக்கு சிரமமான காரியமாக இருக்கிறது. ஏற்கனவே போக்குவரத்து எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டும் தடுப்புகள் அமைத்தும் பல்வேறு நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள்.